நடந்து வரும்போது நம்ம 2 பேரையும் அம்மா அப்பா ஒன்னா நடந்து வர சொல்லியிருக்காங்க. நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் வர. இப்படிலாம் நீ வந்து மக்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த பேக்கை நீ தான் தூக்கிட்டு வரணும், நான் தூக்கிட்டு வர மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா போவோம். ஆனா பேக் எல்லாம் நீ தான் தூக்கிட்டு வரணும். அந்த பைய கையில எடு. கையில எடுனா எடு. நான் தானே அண்ணன். ஏய், விடு விடுன்னு போய் சட்டையை போட்டுட்டு ரெடி ஆகும். சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு போனோம்ல, நல்லா இருக்கும். அந்த சொக்காயை போட்டுட்டு கிளம்பு. சீக்கிரம் 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 உள்ள போ உள்ள போ உள்ள போ. இந்த அம்மா பெருசா வெள்ளை சொக்காய் சொல்லிச்சு. சி, சட்டையா இது. போன வாட்டி எக்ஸல் சைஸ்ல தான் வாங்கினேன். ஆனாலும் பாருங்க, இப்ப சைஸே பத்தல. நான் என்ன ஒரு 4 பக்கோடாவும் கொஞ்சம் மிக்சரும் கொஞ்சம் சாப்பிட்டுறேன் சாயந்தரமா. நான் அதுக்கு இப்படியா பத்தாம போகும்? வெள்ளை சொக்காயா வெள்ளை சொக்கா இத போட்டு நான் ரிசப்ஷன் போகணுமா? பாருங்களேன், கொஞ்சமாவது நல்லா இருக்குதா? நான் அப்படி ஒன்னும் வெயிட் ஏறிடல. கொஞ்சமா ஒரு 10 கிலோ ஏறிட்டேன். இந்த சட்டை பத்தவே மாட்டேங்குது. இத போட்டுன்னு வர சொல்றா எங்க அம்மா. பாருங்களேன், சுத்தமா பத்தல. போதும், இல்ல சட்டையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். டேய், இவன் யாருவா போம்பாடி? நான் சாப்பிட்ற இடத்துல வந்து நின்றுபிட்டு, டேய் போடா போடா அங்கிட்டு. இன்னைக்கு பஃபே சிஸ்டம்னு சொன்னாங்க. ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்ச வாழைப்பழம்ப்பா. அடுத்தது பெரியவங்க ஐட்டம். அது நமக்கு அவ்வளவா தேவையில்லை. அது வேண்டாம். ஆமா, இது நண்பன் தரான். நம்ம கொடுக்குற ட்ரீட்டும் நல்லா தரிச்சுடு. தேங்க்ஸ் அண்ணன். டேய், எங்க ஊஞ்சல் இருந்து எந்திரிடா. ஏய் பொக்காடா தலையா, பாரு எவ்வளவு பெரிய முடி வேற வச்சிருக்கலாம். எந்திரிடா. எங்க இடத்த விடு. என் பையன் விளையாட்டும். கொஞ்ச நேரம் என் பையன் விளையாட்டும். வழி விடுறா. வழி விட மாட்டியா? இது மேலேயே பிச்சு எடுக்கிறேன். இவனுக்கு இப்படி பண்ண முடியாதுடா. இவனை பாரு, அங்க போய் பிச்சு எடுக்கிறது எழுந்துருவான் பாரு. பத்தியா, நான் தான் சொன்னேன் மேல ஆணில இருந்தே கழட்டுறான். பத்தியா, எழுந்துட்டான் பாரு. எங்க அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டா. இன்னைக்கு முக்கியமான பிரசன்டேஷனா. என்ன இந்த சதீஷ் கிட்ட விட்டு போயிட்டா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏதாவது மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணி ஓடிடலான்னு பாக்குறேன். உலாம இங்க பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. இவனை எப்படிங்க துரத்தலாம், கொஞ்சம் சொல்லுங்களேன். நைஸா எப்படியாவது எங்க அம்மா ஆபீஸ்க்கு ஓடிடலான்னு பாக்குறேன். கூடவே வராங்க, விடவே மாட்டேங்கிறான் பாருங்க. இவனை எப்படிங்க துரத்துறது? கதையை கேளுங்களேன். இந்த சதீஷ் புதுசா வந்த ட்ரெயினர் போல இருக்கு. எலும்பை கொண்டு வந்து எனக்கு வச்சுட்டு போயிருக்கான். நாங்கெல்லாம் எலும்பு சாப்பிடுற ஜாதியா? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, யானை பசிச்சாலும் எலும்பு தின்னாது. தெரியாது போல அவனுக்கு. அடுத்த முறை வந்து அவன்கிட்ட சொல்லணும். எனக்கு தூக்கம் தூக்கமா வருது, அதே சமயம் பசிக்கவும் செய்யுது. எங்க அம்மா படுத்துக்கிட்டே சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு பவித்ரா குட்டி கூட அதுதான் படுத்துக்கிட்டே சாப்பிடுமா, அப்படியே தூங்கிக்கிட்டே அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குமா. நானும் அந்த மாதிரிதான் சாப்பிடுறேன் பாருங்க. ரொம்ப தூக்கம் வருது. உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஒரு யானையோட செல்ஃபி எடுத்துக்கலான்னு கண்டம் தாண்டி கண்டம் நாடு விட்டு நாடு வந்து அந்த யானை பண்ற வேலையை பாருங்களேன். சுச்சு போகுது. சை, இப்பதானா போகணும். ஆனா பாவி கண்டாவை இருமா, கொஞ்ச நேரம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஐயோ இருப்பா, நான் எல்லாம் ஒழுங்கா போயிருக்கேன்னு பாத்துட்டு வரேன். ஒழுங்கா போயிருக்கேனா, சுச்சு ஒழுங்கா போயிட்டுனா, புப்பு ஒழுங்கா போயிட்டேனா அப்படின்னு பாக்குறேன். பாத்துட்டு வரேன். ஐயே, இத வச்சுல என் தலையில இப்ப அதை ஆசீர்வாதம் பண்ணி நான் போட்டோ எடுக்கணும். கன்றாவி, இது கூட நான் இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமா? என்னங்க இது வாழ்க்கை பாருங்களேன். ஐயோ நாக்க தாங்க முடியலையே. ஹலோ மைக்கேல், எப்படி இருக்கிற? பைக்ல தானே வந்த? நான் கேட்ட மாதிரி அந்த பைக்ல ஒரு நாள் எனக்கு ஓட்ட கத்து தருவியா? என்ன சொல்ற? என்ன ஓடிட்ட? அப்புறம் தொட்டு பாக்கட்டா? தொட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. தொடவாத விடுறானே, பரவாயில்ல. ஆனா அது தொட்டு பாக்குறத விட ஓட்டி பார்த்தா செம்மையா இருக்கா. இது என்ன தொட்டு வந்துச்சு? அத்தாடி, மோதிரத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு எங்களை தேடுன்னு சொல்றான் மூதேவி. நான் தேடி கையில வச்சிருக்கிறேன். ஆனா சொல்ல போறீங்க, கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம். என்னதான் சொல்றான்னு பாக்கலாம். தண்ணிக்குள்ள பூச்சிட்டு நம்ம அதெல்லாம் முடியாது போடா. நான் கையில வச்சுக்கிட்டு இவன் குடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ரொம்ப 2 தட்டு தட்டிட்டு என்ன அப்ரிஷியேட் பண்றாராமா. ஆமா, இவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டானு. சரி, கொஞ்சம் ஆட்டம் காட்டியாச்சு. கொடுத்துடலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்களேன். கொடுத்துட்டா வேற வழி இல்ல. வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டி மோதிரம் எங்கன்னு கேட்பாங்க. பரிதாபம், இப்படி பரிதாபம் ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? டேய், ட்ரெக்கிங்லாம் வேணாண்டா, வீட்டுக்கு போலாண்டா. நீ தாகமா இருக்குதுடா. இப்பவே நாக்க கழுதுடா. இருடா, டீச்சர் வந்து மலை முகத்தை தொட்டாத்தான் வீட்டு கீழே வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தெரியும்ல,
டேய் இருடா, மலை முகத்தை தொட்டுட்டு வரேன். ஒரு செகண்ட் இருடா, ஏன்டா இப்படி தள்ளுற? ஒரே ஒரு செகண்ட் இரு. நான் மலை முகத்தை போய் ஒரே ஒரு தொட்டு தான் அதை தொட்டுட்டேன் பத்தியா? இப்ப கீழே போலாம். தள்ளாதுடா. ஐயோ, ஏன்டா இப்படி தள்ளி விட்ட? இன்னைக்கு உனக்கு ஒரு வேப்பிலைய அடிச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி மந்திரத்தை சொன்னாதான் இனிமே நான் சொன்னபடி கேட்பேன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்து அமிச்சிச்சு காட்டுல இருந்து வரும்போதே நீ என்ன ஆட்டம் போடுறதா? உன்னை இரு வச்சுக்கிறேன். ஒழுங்கா இனிமே நான் சொன்ன பேச்ச கேட்கணும், சரியா? இந்த கீரையை கண்டாலே பிடிக்கல. எங்க அம்மா கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற, கீரையே குடுக்குறா. ஒரு வாட்டர் மெலன் குடுக்கலாம்ல. பக்கத்து வீட்டு பவித்ராக்கா சொல்லிச்சு தட்டு கடியில நைஸா ஒழிச்சு வச்சிரு. நான் அப்படிதான் பாவக்காய் ஒழிச்சு விட்டேன். நான் எங்க போறது தட்டுக்கு சொல்லுங்களேன். பிடிச்சு வைக்க கூட துப்பு இல்லாம வளர்ந்துட்டாங்க. நான் கதையை கேளுங்களேன். இப்படித்தான் நான் சின்ன பிள்ளையில ஓடி ஓடி விளையாண்டு யார் கூடயாவது ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா, ஒளிஞ்சு விளையாடலாமா, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். அப்புறம் நானா போய் ஓடி ஒளிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி இப்ப பாருங்க, காம்படிஷன் அதிகமாயிடுச்சுங்க. அண்ணன் தம்பி அப்புறம் சித்தாத்தா பிள்ளை பெரியாத்தா பிள்ளைன்னு எக்கச்சக்க பிள்ளைங்க ஆயிட்டோம். இப்ப ஓடி ஒளிஞ்சு விளையாடுறதே எங்களுக்கு தொழிலா போச்சுன்னா பாருங்களேன். இப்படித்தான் வளர்ந்தா ஓவர் காம்படிஷன் ஆயிடும் போல. என்ன சொல்றீங்க?